கார்த்திக் ரேவதி சீரியல் ஜனவரி 20ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாட்டி ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு நிற்கிறாங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேஷத்தில் போகிறதுக்கு எனக்கு எந்தவித பயமும் இல்லை, ஆனால் சாமுண்டீஸ்வரி என்னை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாளோ அப்படின்னு பயமாக இருக்குது. அவளை விட என் பேரனுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. என் பேரை மட்டும் நான் தான் இந்த கெட்டப்பில் இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சான்னா அவ்வளோதான், நான் அவன்கிட்ட செமையாக திட்டு வாங்குவேன். அது வேற எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி வந்து, எப்பா முருகா எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுப்பா அப்படின்னு சொல்லையில, அப்போ முருகன் வந்து நிற்கிறாரு. ஏன்பா பரமேஸ்வரி, உனக்கே நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? உன்ன மாதிரி எத்தனை பக்த கோடிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும்ல அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, முருகா எனக்கு கொஞ்சம் தைரியத்தை மட்டும் கொடு. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே கை கால்லாம் நடுங்குது, ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ எப்படியாவது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தேன்னா நான் நேரா அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு என் பேத்தி பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவேன். எனக்கு கொஞ்சம் தைரியத்தை மட்டும் கொடுப்பா அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போனிய அங்க நானா உனக்கு தைரியம் கொடுத்தேன்? நீயா தானே உனக்கு தைரியத்தை வர வச்சு நீ போன, அதே மாதிரிதான் இப்பயும் போகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பரமேஸ்வரியா, ஆமா முருகா நீ சொல்றதும் சரிதான். சரி, நான் எப்படியாவது என் பேத்துக்களை பார்க்கணும் அப்படின்னா பல தடைகளை தாண்டி தான் போகணும். சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கிளம்புறாங்க. அப்ப பரமேஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சாமுண்டீஸ்வரியோட கண்ணிலையும் சிக்கிடக்கூடாது, என் பேரனோட கண்ணிலையும் சிக்கிடக்கூடாது. அப்படி 2 பேரு கண்ணிலையும் சிக்கணும்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு பரமேஸ்வரி நேரா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பொங்கல் நல்லபடியா மாயாவும் மகேஷும் வச்சு முடிக்கிறாங்க. அப்ப மயில்வாகனை கேக்குறாரு, ஏமா ரேவதி, உன் பொங்கலை எல்லாரும் சாப்பிட முடியுமா, இல்ல ரோகிணி பண்ற மாதிரிதான் செஞ்சிருப்பியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதியோட பொங்கலுக்கு எப்பவுமே தனி டேஸ்ட் உண்டு. அவ சமைக்கிற மாதிரி யாருமே சமைக்க முடியாது. கண்டிப்பா ரேவதி நல்லாதான் சமைச்சிருப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க நம்பி ரேவதியோட பொங்கலை சாப்பிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி சூப்பரா சமைப்பா அப்படின்னா நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள அப்படின்னு. அதுக்கப்புறமா பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சு சூரியனுக்கு படைக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டு கீழே உட்காந்து இலைய போட்டு சாப்பிட்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பாக்குறாங்க. டிரைவர், நீ ஏப்பா அப்படி ஓரமா நிக்கிற, வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா வீட்டு வேலைக்காரவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த பொங்கலை நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழாவே கொண்டாடப்படுது. நீ இப்படி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு டிரைவர், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியும் வந்துட்டு உட்கார்றாரு. அப்ப சந்திரா தான் கார்த்திக்கு பரிமாறுறாங்க. அப்ப கார்த்தி சாப்பிட்றாரு. மாயா, சந்திரா எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன டிரைவர், எப்படி இருக்கு பொங்கல் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதியோட பொங்கலுக்கு தனி டேஸ்ட் இருக்கு போல மேடம், நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே, ரேவதியோட பொங்கல் எப்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சூப்பர் அப்படின்னு. அதே நேரத்துல மாயாவும் சந்திராவும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த டிரைவருக்குன்னு இந்த வீட்டுல தனி மரியாதை இருக்கு. சாமுண்டீஸ்வரி அக்கா அப்படி இந்த டிரைவர் கிட்ட என்ன நல்ல குணத்தை கண்டாங்கன்னே தெரியல. இந்த டிரைவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ மகேஷ் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக மாட்டான், இந்த டிரைவர் தான் மாப்பிள்ளை ஆவானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, உங்களை தான் நம்பி இருக்கேன், இந்த கல்யாணம் நல்லபடியா முடியும் அப்படின்னு. கடைசி நேரத்துல நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நான் நடக்கிறத தான் சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிரைவர் இந்த வீட்டோட அப்படியே ரொம்ப மிங்கிள் ஆயிட்டான். நேத்து இந்த ரேவதி இருக்கா பாரு, அவளுக்கு சாக்கடிச்சிட்டு அவளோட உயிரை இவன் காப்பாத்திருக்கான். இன்னைக்கு கோலத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ரேவதிய இவன் தான் கை கொடுத்து காப்பாத்திருக்கான். அப்ப இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தானே தோணுது. இங்க பாரு, எனக்கு என்னமோ
கல்யாணம் இந்த டிரைவருக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போக இதை பார்த்ததோட மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நடக்கக்கூடாது இந்த கல்யாணம், மகேஷுக்கும் ரேவதிக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நம்மளால இந்த வீட்டோட சொத்தை அனுபவிக்க முடியும். நான் என்னென்ன கனவு கண்டிருக்கேன், இந்த வீட்டோட மகாராணி ஆகணும், இந்த நகையெல்லாம் கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னு நான் எவ்வளவு பிளானோட இருக்கேன். இந்த டிரைவர் வந்துட்டு என் பிளானை கெடுப்பானா? விடவே மாட்டேன். இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு மேடத்துக்கிட்ட, மேடம், நான் இந்த வீட்டோட வேலைக்காரனா இருந்தாலும் என்னை வேலைக்காரனா நினைக்காம என்னை உங்க பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு, அம்மா புண்ணியவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம கார்த்தி வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி போயிட்டு நேரா பக்கத்துல பாக்க, அப்ப கார்த்தி நேரா ஷாக் ஆகி, பாட்டி இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, என்னப்பா பேராண்டி, நீ என்ன கண்டுபிடிக்க மாட்ட அப்படின்னு நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க பாருங்க, உங்களை மட்டும் இந்த வீட்டுல உள்ளவங்க யாராவது பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க மட்டும் வந்தீங்க அவ்வளவுதான், அவங்க மறுபடியும் காலியா மாறிடுவீங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லப்பா, நான் உன்கிட்ட கேட்டேன், இது மாதிரி என் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ தான் ஒத்துக்கவே இல்லை. என்னை பார்த்தா சாமுண்டீஸ்வரி கோவப்படுவா, பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அதான் இந்த மாதிரி மாறி விஷம் போட்டுக்கிட்டு என் பேத்திகளை பார்க்கலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். நீ என்னப்பா இப்படி என்ன சொல்ற அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க நினைக்கிறது ஆசைப்படுறது எல்லாமே சரிதான். அதுக்கான ஏற்பாடுகளை நான் கூடிய சீக்கிரம் பண்றேன். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இல்லப்பா, நான் இன்னைக்கு என் பேத்திகளை பாட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க, நானே உங்களை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி அத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்க பிரச்சனையில சிக்கிப்பீங்க. ஏன் பாட்டி சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, டிரைவர் யாருப்பா இது அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம பரமேஸ்வரி பாட்டி டக்குன்னு, அம்மா நான் சாமியார்மா, இது மாதிரி அன்னதானம் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம பரமேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, என்ன சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிக்கல, அதனால பிரச்சனை இல்லை இருப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, பாட்டி வேணாம் பாட்டி, பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. ஆனா பரமேஸ்வரி கேட்கல. இல்ல, நான் வீட்டுக்குள்ள வந்து என் பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு பரமேஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அவங்களுக்கு வணக்கம் சொல்லி, வணக்கம்மா, வாங்க உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பொண்ணுங்களை கூப்பிட்டு, ஏம்மா இங்க வாங்கலேன், இங்க வந்திருக்காங்க ஒரு அம்மா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா அன்னதானம் தான் ரொம்ப சிறந்த தானம், நான் வந்ததோட எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னியே, ரொம்ப நல்லா இருப்பம்மா அப்படின்னு. பரமேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரியும், அதுக்கு தானம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்ல, ஆசீர்வாதம் பண்றதுக்காகத்தானே என்னை கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அவங்க பொண்ணுங்களை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப கார்த்திக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப சந்திரா நேரா பரமேஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஒருவேளை இவ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா பரமேஸ்வரியை பார்த்து, நீங்க எந்த கோவில்ல இருந்து வரீங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஆகா இவன் நல்லா கண்டுபிடிச்சிட்டா போலயே, சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு பக்கத்துல உள்ள மாரியம்மன் கோவில்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த சந்திராவும் சரி, ஆனா உங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, கோவிலுக்குள்ள வரையில என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு.
இதை கேட்டதோட சந்திராவும் இல்ல இல்ல ரொம்ப பழக்கப்பட்ட முகமா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு இங்க பாருங்க, அதெல்லாம் ஏன் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களே பாவம் இந்த கோவில்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த பொண்ணுங்களை ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புனானே அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திர கேக்குறாங்க, ஏன் டிரைவர் நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்லையே மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உனக்கு யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீ பொறுமையா இரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம பரமேஸ்வரி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட இது யாரு சமைச்ச சாப்பாடு அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு ரேவதி சமைச்ச சாப்பாடு அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்ல ரேவதி பரமேஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு 4 பொண்ணுங்களும் வராங்க. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க 4 பொண்ணுங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, உங்களுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே நான் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏத்த ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ பாட்டி இன்னும் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே, இவங்க மட்டும் பரமேஸ்வரி அப்படின்னு அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு பயத்துல இருக்காரு நம்ம கார்த்தி. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா எங்களை தேடி வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, உன் பொண்ணுங்களுக்கு ஆசீர்வாதம் நான் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா கேக்குறாங்க, அதே எப்படி கரெக்டா எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன நீ அவங்களை இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி 4 பொண்ணுங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சரிதா நான் கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல பரமேஸ்வரி காலை வெளியில எடுத்து வைக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி காலில கிடக்கிற ஒரு அந்த கொலுசை பார்த்துடுறாங்க. பார்த்ததோட ஏய் நில்லு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா சிக்கிட்டாங்களே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா பார்த்து ஏய் பரமேஸ்வரி திரும்பு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய ஏய் திரும்பு நீ அப்படின்னு சொன்னதோட அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா பாட்டி செமையா சிக்கிட்டாங்களே, நம்மளாலையும் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண முடியாதே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு என்னது அம்மாவா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப பரமேஸ்வரி திரும்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதுக்காக இப்படி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த, என் பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தியா, இல்ல என் வீட்டுக்குள்ள எதையாவது வச்சுட்டு போறதுக்காக வந்தியா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி திரும்பி, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நான் உன் பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன், உன் பொண்ணுங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், அதோட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னை ஏமாத்தி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படிதான் அந்த ராஜ சேதுபதியோட ரூல்ஸா, அன்னைக்கு எங்க அம்மா எந்தவித தப்பும் பண்ணல, ஆனா அம்மா மேல பொய்யான பழி போட்டீங்க, ஆனா இன்னைக்கு நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி மாறுவேஷம் போட்டு என் குடும்பத்தை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அதுக்கும் இதுக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது, அன்னைக்கு அப்படி நான் தப்பா அவரு நீதி சொன்னது ரொம்ப தப்பு தான், அதுக்காக 30 வருஷம் தேவையான தண்டனை எல்லாத்தையுமே நாங்க அனுபவிச்சிட்டோம், இன்னும் என் பிள்ளைகிட்டேருந்து எதுக்காக எங்களை பிரிக்கிற அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் தான் அப்பவே சொன்னனே, இவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு, இவங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த சாமியாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட எச்சரித்தேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இவங்க சாமியார் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ண பாத்தியாக்கா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், யாரையுமே அந்த அளவுக்கு நம்பாத, மாறுவேஷம் போட்டு நம்மளையே ஏமாத்த பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட நம்பாம பாத்தியா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு. உன்னையவே அந்த பரமேஸ்வரி ஏமாத்தி இருக்கா, அவளால தான் நம்ம குடும்பமே இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கு, நம்ம அம்மா எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருந்தாங்கன்னு தெரியுமில்ல, ஆனால் இப்போ நம்ம அம்மாவா பார்க்க முடியல, அதுக்கு முழு காரணமே இந்த பரமேஸ்வரியும் ராஜ சேதுபதியும் தான், இவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கே இவ ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா, இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் சொல்லவா அப்படின்னு.
சந்திரா கேட்குறாங்க, நீ என்ன சொல்ல போற, அந்த கிழவிக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுவ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க ஏதோ தெரியாதனமா வந்துட்டாங்க. வயசாக வயசாக அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு உறவுனா என்னன்னு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு இதோட விட்டுருங்க. பிரச்சனையை இதோட விடுங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர், நீ இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அதனாலதான் இப்படி பேசுற. எங்க அம்மாவை இழந்து நாங்க எல்லாருமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானோ உனக்கு தெரியாது. இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது தெரியாது உனக்கு. எங்க அம்மா அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவரை ரொம்ப நம்பினாங்க. கடைசியில அவரை பாத்தியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா என் குடும்பமே அனாதையா நின்னுச்சு. அப்ப கூட அவரு எங்களுக்கு எந்தவித உதவியும் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க என் வீட்டுக்குள்ள வரும் பொழுது எனக்கு எவ்வளவு கோவம் வரும். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இங்க பாரு பரமேஸ்வரி, மரியாதையா இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. இனிமேலும் இந்த வீட்டுக்குள்ள வந்தீன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்க, அப்ப பரமேஸ்வரி ரொம்ப கண் கலங்கி போய் வீட்டை விட்டு போறாங்க. இத பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப சந்திரா நினைக்கிறாரு, இவன் எதுக்கு இந்த பாட்டிக்கு போயிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்றான். அப்ப கண்டிப்பா இந்த பரமேஸ்வரிக்கும் இந்த டிரைவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கோவப்படாதீங்க. ஏதோ வயசானவங்க எங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. அதான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீ கோவப்படாதம்மா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியல. அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எங்க அம்மாவை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா கொஞ்சம் கூட அவரை விசாரிக்காம எங்க அம்மா மேலதான் தப்பு அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எங்க அம்மா மேல பழி போட்டார்ல. அப்ப எங்கேயாவது விசாரிக்கணும் அப்படின்னு தோணுச்சா? இப்ப மட்டும் நான் எதுக்கு விசாரிக்கணும்? எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அந்த பொம்பளைய பார்க்க பிடிக்கவே இல்லை. எனக்கு சரியான கோவம் ஆகுது அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா வெளியில போறாரு. சந்திரா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு வெளியில போறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கார்த்தி நேரா பரமேஸ்வரிய போய் பார்க்க, பரமேஸ்வரி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. கார்த்தி நேரா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு பாட்டி அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி அழுகுறாங்க. இங்க பாருப்பா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக இப்படி அந்த குடும்பமே என் மேல ரொம்ப கோவப்படுது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாகிரும். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இன்னும் எப்பப்பா சரியாகும்? இன்னுமே அவ என் மேல ரொம்ப கோவத்துலதான் இருக்கா. என்னைக்குமே அவ என்னை மன்னிக்க மாட்டா. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் குடும்பத்தை நான் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்க்க மாட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அழுக. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நான் ஊர்ல இருந்து எதுக்கு வந்திருக்கேன்? உங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ இருக்கிற அப்படிங்கிற தைரியத்தினாலதான்ப்பா நான் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்கமிங் எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.